பாரு உள்ளே வந்தோடனே எல்லாரும் முதல்ல வந்து பாரு அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு சபரி வந்து காலில் விழுறாரு. உடனே நல்லா இருப்பா நல்லா இருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்தோடனே நான் உங்களோட ரசிகைமா அந்த காலத்துலேருந்தே. அப்போ பாரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட சீரியலை சொல்லி கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் பிரஜனுக்கும் சேர்த்து தான், ஏன்னா எல்லாமே சூப்பராக பண்ணுவார், நல்லா நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து கனியக்காவை பார்த்தோன்னே அம்மா நல்ல பிள்ளைம்மா, எத்தனை பேரை இங்கே வச்சு கட்டி மேய்க்கணும்ல, முக்கியமாக விக்ரமை கட்டி மேய்க்கிறல்ல அதுக்காகவே பண்ணணும் அப்படின்னோடனே விக்ரம் வந்து அப்படி என்ன எதுக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை இல்லை விக்ரம் காமெடியில் தெறிக்க விடுவார், வார்த்தைகளாலே எல்லாம் பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் காயப்படுத்தாமல் நகைச்சுவை பண்ணணுமே அப்படிலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே விக்ரம் வந்து அதை திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே இல்லை இல்லை காயப்படுத்த வேண்டியவங்களுக்கு அதை காயப்படுத்திடும், ஆனால் ரொம்ப நேரம் அதை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதை அதோடு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நிறைய எதுகை மோனையோட தமிழ் கொஞ்சம் கஷ்டமான இதில் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு விக்ரம் வந்துட்டு சரிம்மா கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா என்னென்னா திவ்யா வராங்க. திவ்யா வந்தோடனே அப்பத்தா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா உங்ககிட்ட இருந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல இந்த நீ உண்மையாகவே அப்பத்தாதாம்மா, ஓரக்கண்ணால் பார்க்குறது, அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அரோராவை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அரோராவோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. சொல்கிறது திவ்யாவை தான், பட் அரோராவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அமித் பார்கவை நல்லா புகழ்கிறாங்க, நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி சபரியை சொல்கிறாங்க, நீங்கள் அம்மாக்கேற்ற பிள்ளை தான்ப்பா, அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நீ கரெக்டாக பண்ணுற அப்படிங்கிறாங்க. அடுத்தது அரோராவை பார்த்துட்டு சரியாக பாயிண்ட்டாக பேசுவியே, ஏம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரோரா சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வந்து புதுசாக ஒருத்தங்க கிட்ட பழகிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விக்ரம் கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு அடிப்படையிலே பாரு ரொம்ப பிடிக்கும், எல்லாமே ஒரு கேம் தானே, சும்மா நான் அவளை வம்பு கிழப்பேன், நான் பின்னாடி போயிட்டு அவளை நான் நல்லா தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.